ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் எண்ணெய் கிணறு தோண்டும் பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அனைத்து கட்சி விவசாயிகள் மீனவர்கள் சங்கங்கள் ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்து மீனவர்களிடம் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் துவங்கப்பட உள்ளதாகவும் மாதவனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதற்கான ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து விவசாயிகள் மற்றும் அனைத்து கட்சியினர், மீனவர் சங்கங்கள் என அனைவரும் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக தமிழ்நாடு வைகை பாசன விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவர் பாக்கியநாதன் அவர்கள் நம்ம எடுத்திருக்கிறார். இறுதி கேட்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது ராமநாதபுரம் மாவட்டத்தில் துவங்கப்பட உள்ளதாகவும் இது சம்பந்தமான அனைத்து கட்சி கூட்டத்தை தற்போது கூட்டிருக்கீங்க. இதுக்கு மேல் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் மிளகாய் உற்பத்தியில் முதலிடத்திலும் நெல் உற்பத்தியில் 4வது இடத்திலும் பல்வேறு சிறப்புகளை பெற்ற மாவட்டம். தற்போது வறட்சி பிம்பம் என அறிவிக்கப்பட்டு இயற்கை வளங்களுடன் கனிம வளங்கள் பூத்து குலுங்குறதுனால மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கார்பரேட் நிறுவனங்களும் ராமநாதபுரம் மாவட்டத்தை குறிவைத்து 20 இடங்களில பேய்க்குளம், வல்லக்குளம், அதே போல கடம்போடை, கீழச்சிறுபோது, கீழ செலுவனூர், தனிச்சியம் போன்ற பகுதிகளெல்லாம் எண்ணெய் குழாய்களை அமைப்பதற்கும் எரிவாயு கேஸை எடுப்பதற்கும் அதே போல புகைப்பயன் படிவங்களை எடுப்பதற்கும் அனுமதி அளித்திருக்கிறார்கள். இதற்காக மத்திய அரசாங்கம் 673 கோடியை ஒதுக்கியிருக்கிறது. ஆனால் அந்த திட்டத்தை ரத்து செய்துவிட்டோம் என தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுப்புற சூழல் தாக்கல் ஆணையம் அதற்கான ஆணையை நிறுத்தி வைத்திருக்கிறது என மாண்புமிகு சுற்றுப்புற சூழலுடைய அமைச்சர் தங்கம் தினேஷ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த திட்டங்கள் நடைமுறைப்பட்டு வருகிறது. பல்வேறு பெயர்களில் 4 தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறோம். முதலாவது தீர்மானம், ராமநாதபுரம் மாவட்டத்தை சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அடியோடு ரத்து செய்து அதற்கான அரசாணையை பிறப்பிக்க வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கனிமங்களையும் இயற்கை வளங்களையும் மீன் வளங்களையும் பாதுகாக்கிற எத்தகைய நட்ச திட்டங்களையும் அல்லது பல்வேறு பெயர்களில் வந்தாலும் தமிழகத்தில் பிரதான கட்சியாக இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சியும் ஒருமித்த கருத்தோடு எடுத்து தமிழ்நாடு வைகை விவசாய சங்கமும் பல்வேறு அரசியல் அமைப்புகளும் எடுத்து அதற்காக எங்க உயிரை கொடுத்தாது இந்த மண்ணையும் மக்களையும் மீனவ மக்களையும் காப்பாற்றுவதற்காக இந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்ப விவசாயிகள் எந்த மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாதிக்கப்படுவாங்க? மைக்ரோ கார்பரேஷன் திட்டம் அனுப்பினாக்க கண்டிப்பா விவசாயம் செய்ய முடியாது. நிலத்தடி நீர் பாதிக்கப்படும். ஆனா தமிழ்நாட்டிலே ராமநாதபுரம் மாவட்டம் தான் பின்தங்கிய மாவட்டம். அங்கே நெல்லை தவிர வேற விவசாயம் அதிகமா நாங்க பண்றது இல்லை. இந்த விவசாயம் அழிஞ்சு விட்டுனாக்கா ஏற்கனவே எப்படின்னாக்கா தஞ்சாவூருக்கு தான் போவேன். இந்த விவசாயம் விளையலைனாக்க அப்படி எடுத்து நாங்க போய் பொழைச்ச காலம் போக இப்போ இங்க நல்லா தண்ணி வசதி, மழை பெய்யுது, ஏரியெல்லாம் தண்ணி பெருகுது. அதை வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணி முன்னேறிக்கிட்டு இருக்கோம். இப்பொழுது இந்த திட்டம் வந்துச்சுனாக்க இந்த ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் நாசமா போறது காட்டுல வேற வழியே இல்லை. இந்த திட்டம் வந்துச்சுனாக்க கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அண்ணன் பாக்கியநாதன் தலைமையில நாங்கள்லாம் விவசாயம் எல்லாம் ஒன்று திரண்டு நாங்க உயிரை கொடுத்தாது இந்த திட்டம் வராம காப்பாற்றுவோம். மீனவர்கள் இந்த திட்டத்துல எந்த மாதிரி எல்லாம் பாதிக்கப்படுவாங்க? கண்டிப்பா பாக்ஸல சிந்திலையும் கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடாவிலையும் இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா மீன் வளங்களும் முழுமையாக அளிக்கப்படும். ஏன்னா ஒரு தரையில எந்த அளவுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வரும் நாசகார திட்டங்கள் பாதிப்பு ஏற்படுமோ அதை விட 10 மடங்கு பாத்தீங்கன்னா கடல்ல அந்த பாதிப்பு ஏற்படுத்தும். அதுன்னு பார்க்கும்போது பாக்ஸல சிந்தியை நம்பி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 மாவட்ட மீனவர்கள், பல லட்சம் மீனவர்கள் வாழ்றோம். அதே சமயத்துல இலங்கை பகுதியிலையும் பாத்தீங்கன்னா பல லட்சம் மீனவர்கள் வாழ்றாங்க. அதுபோல மன்னார் வளைகுடா பகுதியிலையும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப இது போன்ற நாசகார திட்டங்களை நீங்க பாக்ஸல நிறைய மன்னார் வளைகுடா கொண்டு வந்தீங்கன்னா ஒட்டுமொத்த மீனவ சமுதாயம் பாதிக்கும். மீனவர்களுக்கு மற்றும் விவசாயிகளுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்பட்டு பொண்ணுங்க பசங்களை பார்த்தா அப்படி என்னதான் நோட் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? பசங்களை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் நோட் பண்ற விஷயம் அவங்களோட மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த மீனவர்கள் மற்றும் தமிழ்நாடு வைகை பாசன விவசாய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைத்து கட்சியினர் கோரிக்கை விடுறாங்க. ராமநாதபுரம் பகுதியிலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம். திமுக அரசு விளை